எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பெண்களுக்கு மாதம் 2000 ரூபாய் உள்ளிட்ட அதிமுக தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். முதல்ல 1000 ரூபாயை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன வாய் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வாய். அந்த திருவாய் தான் இன்றைக்கு மலர்ந்து இருக்கிறது 2000 ரூபான்னு. அன்னைக்கு கொடுக்க முடியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமிக்கு இன்றைக்கு கொடுக்க முடியும் என்கின்ற யோசனையை கொண்டு வந்து கொடுத்திருப்பது திராவிட மாடல் ஆட்சி. இது எங்களுடைய ஆட்சியினுடைய வெற்றி. எங்களுக்கு எந்த பின்னடைவும் இல்லை, முன்னடைவு தான். ஏன்னா எங்களுடைய திட்டங்களைத்தான் அவர் இன்றைக்கு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கார். அதைத்தான் எதிரொலித்திருக்கிறார். அது மக்களிடம் சென்றிருக்கிறது என்பதை எதிரொலித்திருக்கின்ற பொழுது நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்பதை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாயால் ஒப்புத்து கொண்டிருக்கிறார். தேர்தல் வாக்குறுதி என்று சொல்லுவார்கள். இதை பொதுவாக தேர்தல் வாக்குறுதியில் எதை வேணாலும் சொல்லலாம். எப்படியாவது ஓட்டு வாங்குவதற்காக எதை வேணாலும் சொல்லலாம். அந்த வகையில் அதை மக்கள்தான் தீர்ப்பளிக்கிறவர்கள், மக்கள்தான் எசமானவர்கள். அதனால் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அவர்கள் சரியாக வாக்களிப்பார்கள். எது மகளிர் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, வெளியில் பயணமாக இருந்தாலும் ஆகாதுன்னு சொன்னார். செய்வதற்கே வாய்ப்பில்லைன்னு சொன்னார். ஆனால் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கி செய்து காட்டியிருக்கார். எங்களுடைய தேர்தல் அறிக்கை இன்றைக்கி நாங்கள் செஞ்சதை அவர் காப்பி அடிக்கிறாரு. எங்கள் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் வெளியிடுவார். அப்போ உங்களுக்கு நிறைய செய்திகள் இடம்பெறும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதாவது அவங்க வேணால் காப்பி அடிச்சுன்னு சொல்லியிருக்கலாம். ஏற்கனவே 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2000 ரூபா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பழைய 2021 தேர்தலில் 1500 ரூபா அறிவிச்சிருந்தாங்க. அது திமுக தேர்தல் அறிக்கையை பார்த்த ஒன்று அறிவிப்பிருக்காங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.